ஐயா உங்கள் பேர் சொல்லுங்க. சந்திரசேகரன். சந்திரசேகரன். நீங்கள் பந்தநல்லூர் சொந்த ஊர், ஆனால் கோயம்புத்தூரில் வந்து பெரியவங்க ஒருத்தவங்களால செட்டில் ஆகிட்டீங்க. 22 வருஷம் ஆகுது. 22 வருஷமாக ஆகுது. நீங்கள் வந்து பாரம்பரியமாக இசையை சொல்லிக் கொடுக்குறீங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்டுனுடைய குழந்தைக்கெல்லாமும் பாட்டு சொல்லிக் கொடுக்குறீங்க கேள்விப்பட்டிருந்தேன். ரொம்ப சந்தோஷம். இந்த பந்தநல்லூர் அம்மன் விஷயமா ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா? அந்த சம்பவத்தில் நீங்களும் சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னு இப்போ சொன்னீங்க. ஆமாம், நான் தான் நடத்திக்கிட்டு இருந்தது. ரொம்ப சந்தோஷம். அது என்ன சொல்லுங்க? அந்த நவராத்திரி உற்சவத்தில் 7ஆம் நாளோடு என்னுடைய உபயம் அம்பாளுக்கு தான். அது அம்பாளுக்கு சென்னையில் கற்பூரம் பண்ணி தீபாவளி ஆகிட்டு இருக்கும்போது 2 லேடிஸ் வந்தாங்க. அம்பாள் கண்ணில் தண்ணி வருது அப்படின்னு இதெல்லாம் வழின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒருத்தர் 2 பேர் இப்படி வந்து சொன்னோன்னா சரி நம்ம எல்லாரும் அதை போய் பார்ப்போம் அப்படின்னு. இந்த இடத்துல முத்தா ஜலம் இருந்தது. ஜலம் இருந்தது அப்படிங்கிறதுனா எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அது என்னங்கிறது நமக்கு ஓரளவு புரிகிற காரணத்தினால அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பாமரர்கள் எல்லாருக்குமே அதில் ஜலம் வந்ததாக தான் அது ஒரு வாரம் வந்ததாக சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுலேருந்து நிறைய அதுக்கு உபயதாரர்கள்லாம் வந்தாங்களாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சிவாச்சாரியாரை இதை இப்படி இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம். சிவாச்சாரியார் சொன்னார், இது வந்து அந்த மேலே தலைகளை சிரசில் வந்து உட்கார்ந்தாப்பில் இருக்குது. அந்த வடக்கு பிரகாரத்தில் தானே அது இருக்கும், கர்ப்பகிரகத்தில் அந்த கல் இறங்கினாப்பில் இருக்குது. பாரம் தாங்கலை, அதை தொட்டு ஜலம் வருது அப்படின்னாரு. நான் அதுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. இது எதுவாக இருந்தாலும் நம்ம பெரியவாளை போய் பார்ப்போம், அதை பார்த்து நம்ம வந்து அவள் என்ன சொல்கிறாளோ அதை செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 4 பேர் போனோம். அவள் வந்து அதை நாங்கள் சொன்னதை சிவாச்சாரியா சொன்னார், அதை கேட்டுக்கிட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சுபிட்சமாக இருக்கும், சௌரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா தீர்த்தம் பெரிய கேனில் அது ட்ராப்பாக சுட்டோம். இதை வந்து ஒரு 108 நாளே இந்த மாதிரி கொடுத்துருந்தான். இதை விஷயம் பண்ணிட்டு வா, அதில் ஒன்றும் எந்த கெடுதலும் கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சிவாச்சாரியை கூப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் நவாட்சரி பாராயணம் பண்ணுங்க அப்படின்னாங்க. என்ன கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, டெய்லி ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்கு அந்த இது முடிகிற வரைக்கும் என்னாச்சும் ஆராதனை பண்ணிட்டான்ட்டாங்க. அதனால் கரெக்டாக நானும் அதை செஞ்சேன். அதுக்கப்புறம் அது பண்ணமாயிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், ஒரு சண்டி ஹோமம் பண்ணினேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சண்டி ஹோமத்தை பண்ணி அந்த இடத்த மாத்திரம் கொஞ்சம் சுத்தப்படுத்தி அதுக்கு மாத்திரம் தனியார் சின்ன கும்பாபிஷேகம் போல அது பண்ணி முடிச்சிச்சு. அதுலேருந்து அது தந்துட்டு. அப்புறம் வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் நான் வந்து பெரியவாளை பார்க்கணுன்னு நினச்சிட்டு போனேன். இந்த ஹிந்து பேப்பர்லலாம் அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு ரொம்ப அன்கண்டிஷன் தான் சதா வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ வந்து அவள் வந்து கார்வேடு நகரில் தங்கிட்டு. கார்வேடு நகரில் அங்கே ஒரு சின்ன குட்டி சமஸ்தானம் இருக்குது. அந்த சமஸ்தானத்துலாம் சின்ன பெரியவாளுன்றா அங்கே தான் தங்கியிருந்தான். சரி எல்லோரும் இப்படி பேப்பரில் போடுறானே நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்வேடு நகருக்கு போனேன். நான் கார்வேடு நகருக்கு போகும்போது என்னாச்சுன்னா, சிலோன்லேருந்து 2-3 வித்வான்கள் வந்திருந்தாங்க. அவங்க வந்து நாங்கள்லாம் பெரியவாளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரு தமிழ் வித்வான் தட்சிணாமூர்த்தின்னு பேர். அவன் பெரிய தட்சிணாமூர்த்தி பிள்ளையா? சிலோன் தட்சிணாமூர்த்தி. அவன் வந்து நானும் நான் அவளை பார்க்கணும், அப்படியே பார்த்தது திருப்பதி அடிவாரம் தான். அது கார்வேடு நகர் திருப்பதியுடைய அடிவாரம். அப்படியே பார்த்துட்டு வரலான்னா அப்படின்னா சரி வாயா அப்படின்னு சொன்னேன். சரின்னு எல்லாமே போனோம். அங்கே போய் என்ன ஆயிட்டுனா, பெரியவாள் வந்து மடத்தில் இல்லை, அங்கே ஒரு புஷ்கரணி இருக்குது. அவள் பேலஸ்னுடைய ரொம்ப அழகான புஷ்கரணி. அது போல நான் பார்த்ததே இல்லை. அந்த படித்துறைங்கிட்ட அப்படியே இழைச்சி வச்சுருந்தான். காசை தூக்கி விட்டோம்னா அந்த அப்படியே ஆடிட்டு போய் கீழே பதியும். அந்த காசு நம்ம கண்ணுக்கு தெரியும். போய் எடுத்து விடலாம்ல பழிங்க மாதிரி அப்படி. அந்த அதுக்கு வந்து சுற்றிலும் மலை,
இந்த ஃபயலஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் போய் ஒத்தடி பாடியாக போகும். 2 பக்கத்தில் இப்படி மலை இருக்கும், ஒரே செடி அடர்ந்த காடாக இருக்கும். அந்த பாதையில் தான் அங்கே போகணும். அங்கே ஷெட்டு போட்டு பெரியவா அங்கே இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அங்கே கிளம்பி போனோம். இந்த நம்ம பக்கத்தில் இந்த கயிற்று கட்டில் சொல்லுவோம் இல்லையா, அது போல ஒரு சின்ன அதை கவுத்து போட்டுன்னு படுத்து அதான் பெரியவா அந்த ஷெட்டை போட்டு படுத்திருந்தா. அன்றைக்கே வந்து ரொம்ப தான் அன்றைக்கி அமாவாசை. அவளுக்கு அதிக வைத்தியர் வந்து சொன்னேன் இன்றைக்கி அமாவாசை அப்படின்னா. ஓஹோ அப்படியா அப்படின்னு கேட்டுண்டா. போய் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே என்ன முடிச்சுட்டு தான் இருந்தான். சரி ஏதோ முடியல, நம்ம ஒன்றும் பேசவே வேண்டாம். அந்த சிலவன்காரமெல்லாம் வந்து நாங்கள் அப்புறம் அவளாக பேசினான். தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. மாம்பழம் வாங்கி போனேன், அதை கொண்டு வச்சுக்கிட்டு தரிசனம் பண்ணிட்டேன். இவெல்லாம் யார் அப்படின்னா, அவள் சிலவன் சங்கீத மியூசிஷியன், சங்கீதக்காரவங்க வந்திருக்காங்க அப்படின்னு. அவர் என்ன தொழில் பண்ணுறாரு என்ன விட்டாச்சு. உங்கள் சிலவனில் கல்யாணம்னா நாட்டைக்குறிஞ்சி வாசிப்பாடா அப்படின்னு கேட்குறாளா? 5 நாள் கல்யாணம் நடக்குமா? நல்லா நான் போட்டு அவனை கொடன்னு கொடச்சி அவன் எல்லாத்துக்கும் அவன் போட்டான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படிலாம் நாங்கள் எதிரே பார்க்கல அப்படின்ட்டு. அப்போ நமஸ்காரம் பண்ணிட்டு நான் புறப்படுற நேரம், அந்த சந்தர்ப்பத்தில் ஸ்ரீராம் ஊருகா 777 மெட்ராஸில் ஊருக்கா கம்பெனிக்காரவங்க 777 நம்பர் ஊருக்காக்கிட்ட இருப்பாருக்கு. ஸ்ரீராம் ஊருகான்னு பேர். ஆமாம். அவள் வந்திருந்தா. அவள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் நல்லா வயசாக. மாமி ஏதோ அவளை வரண்டா. அவள் வந்தோடனே என்னாச்சுன்னா, அவள் பெரியவளோட பேசிக்கிட்டு இருந்தா. பேசிகிட்டு இருக்கும்போது அவள் கதையை பூரா சொன்னான். பெரியவன் ஃபேரியில் இருக்கான், அவனுக்கு அந்த இடத்த செஞ்சுவிட்டேன், இந்த நிலத்தை சின்னவனு செஞ்சுவிட்டேன், இந்த பெரிய நிலத்தை நான் கொடுத்தேன், இந்த நிலத்தை இப்படிலாம் செட்டில் பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு அடையாளம் ஒரு சின்ன வீடும் கொஞ்சம் இதே இருக்குது. நான் உடனே பிடிச்சிட்டா. சின்ன வீடு சும்மா தான் இருக்குது அடையாறில், அது கொஞ்சம் டெஸ்ட் இருக்குது, அதை என்ன செய்யலான்னு கேட்குறேன். நீ ஒன்று கேட்க வேண்டாம், அது அப்படியே நான் வைத்தியால் நான் போட்டுக்கிறேன். அந்த இடத்துல மடத்தை விட்டு பாடசாலையாக கொடுத்தோம். ஒன்றும் சொல்ல முடியாது, கொடுத்துட்டான். இப்போ அடையாளம் வந்து அவன் பாடசாலை 777 ஸ்ரீராம் முருகன் கம்பெனிக்காரங்க. அந்த அப்புறம் அந்த மாமி ஏதோ விருதுங்கள்லாம் நிறையா கேட்டுக்கிட்டு இருந்தான். அப்புறம் நான் இப்போ உத்தரவு அங்கே என்னென்னா, நானும் அப்படி தான் எஜமான் கூப்பிட்றது தான் மரியாதை. நானும் அப்படி தான் பேசுவேன். நான் போகிற வரையில் சொல்லுவேன் எஜமான்பேன். புறப்பட்டாச்சா அப்படின்பா. அது அவ்வளோ வேறு வார்த்தையே இருக்காது. நான் பேசவும் மாட்டேன். என்னாச்சும் அவளா சொன்னால் தான் பேசணும் தவிர நான் பேசவே மாட்டேன். அப்போ சொன்னால் பெரிய வேலை தரிசனம் பண்ணிட்டு இருப்போம். இவா இருக்கிறது குளத்தடி, அவள் இருக்கிறது பேலஸில். ஆராதனை நடக்குது. காலையில் 10-11 மணி இருக்கும். சாயந்தரம் மணி ஆராதனை நடக்குது. சரின்னு தரிசனம் பண்ண போனேன். மத்தியானம் அங்கே 11:30க்கு இந்த சில விஷயத்தெல்லாம் சில பேர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எனக்கு எண்ணங்கள். நமக்கு உடன்பாடு இருக்குது, எல்லாருக்கும் அது எதிர்பார்க்கக்கூடாது. 11:30 மணிக்கு பஸ்ஸு திருப்பதி போகணும். இவெல்லாம் சிலோன்லேருந்து வந்திருக்கான். இவ்வளவு தூரம் வந்து இன்னொரு சந்தர்ப்பம் திருப்பதிக்கு போக முடியுமா அப்படிங்கிறது ஒரு இது. 11 பஸ்ஸுக்குள்ளே எங்களுக்கு சாப்பாடு கிடச்சிடும். திருப்பதிக்கு போகணும்னு அவளுடைய அபிப்பிராயம். அந்த 2 பேருமே. என்னுடைய அபிப்பிராயம் ஊருக்கு போகணும்னு சொல்லிவிட்டா நம்ம ஊருக்கு போகிறது தான் எனக்கு திருப்தி. வேறு வரண்டி இனி போக வேண்டாம். என்னன்னா நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நாங்கள் இங்கேருந்து அடுத்த செலவு நான் பண்ணுறேங்க. வீட்டுக்கு போயிட்டு 3 பேருமே திரும்பி வருவோம். எனக்கு இதிலெல்லாம் உடன்பாடு கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்க, நான் நினைக்கிற நிலைமை வேறு அப்படின்னு சொல்லிட்டு நான் முடியாதான் பண்ணிட்டேன். திருப்பி எல்லாருமே ஊருக்கு வந்துட்டாங்க. அடுத்த நாள் பேப்பரில் பார்க்குறோம், எங்களுடைய 11:30 மணிக்கு கிளம்ப வேண்டிய பஸ் ஆக்சிடெண்ட் 18 பேர் இறந்துட்டான். இது என்னுடைய அனுபவம். இதை நான் மற்ற பேர்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கும் இல்லை. மற்ற பேர் நம்பினான்னா நம்ம விட்டோம், நம்ம பாட்டு பண்ணால் போட்டோம். என்னுடைய உடன்பாடு நான் நம்புகிறேன். அது இதுதான் அதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அதான் இருக்குது. அதான் சத்தியம், அதான் சத்தியம். அப்புறம்
நான் ஊருக்கு போய் ஒரு 2 மாதம் கழித்து ஒரு பெரிய ஜவுளி கடை ஓனர், அவர் எனக்கு ரொம்ப பழகம். அவர் என்ன கிண்டல் பண்ணுவார், நீங்கள் ஒரு பைத்தியம் இல்லையா இல்லையா அப்படின்பார். ஆமாம் யார் ஒருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் பைத்தியம் இருக்கு இல்லையா, அது என்னுடைய பைத்தியம் இப்படின்னு சொல்லிட்டு நான் தரிசனம் பண்ணாமல் பேசுவார் அப்படின்ட்டு. நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லி அந்த கால்வெடி நகரில் தான். அப்போ நம்ம சைனா யுத்தம், ஓகே, சைனாவும் பாகிஸ்தான் சைனா யுத்தம் தான். ஜவுளி கடைக்காரரு நல்லா ரிச்சு தான். எல்லாம் என்னோட பேசிக்கிட்டு இருந்துட்டு இவ பெரிய ஆளை பார்க்கணுன்னு வந்தாங்க. ஜவுளி கடைக்காரரு அப்படின்ட்டார் பட்டுங்க. அவரை நான் பேசுகிற விட்டோம். அந்த யுத்த நிதிக்காக ஒரு 4 பீஸ் காடை அனுப்ப சொன்னேன் அப்படின்ட்டா நல்லா ஆசீர்வாதம் பண்ணா. அவருக்கு நான் ஜவுளி கடைக்காரன்னு இவருக்கு இப்படி தெரியும். என்ன ஒரு படம் காசு கேட்கலாம்ல, காடா கேட்குறாங்க என்கிட்ட இருக்குன்னு. இதெல்லாம் நடந்த உண்மை. அதே போல் ஒரு காடை அனுப்பிச்சார், 4 பேர் காடை அனுப்பிச்சார். அப்புறம் அவர் என்ன விட்டுட்டார், மாதம் என்ன விட்டுட்டாரு அவர். இது போல் நிறைய இன்சிடென்ட் நான்